வெல்கம் டு நியூட்ரிஷன் நாலேஜ். நம்ம சேனலோட முக்கியமான நோக்கம் நியூட்ரிஷன் நாலேஜ் மூலமா வெயிட் மெயின்டெனன்ஸ், ஆன்டி ஏஜிங், ஹெல்தி ஸ்கின், ஹெல்தி ஹேர், ஸ்டாமினா இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் முக்கியமான நோக்கம். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஹால், இன்றைக்கும் நம்ம சேனலில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான வீடியோ தான் வந்திருக்குது. இது எல்லாருக்குமே பிடிச்ச வீடியோ தான். ஸ்கின் பற்றியும் ஸ்கின் பூஸ்டருடைய சீக்ரெட்ஸ் பற்றியும் இதை யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் கிளியராக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ கம்ப்ளீட் ஸ்கின் பூஸ்டர் வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லாருக்கும் இருக்க முக்கியமான ஆசை என்னென்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும், ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கணும், ஹேர் நல்லா இருக்கணும், ரிங்கிள்ஸ் வரக்கூடாது, எப்பயுமே இளமையாக இருக்கணும். இதுதான் நிறைய பேருடைய ஆசை. இந்த ஆசைக்காக பண்ணாத ட்ரீட்மெண்ட் இல்லை, போடாத க்ரீம் இல்லை. பட் எவ்வளவு செலவு செஞ்சாலும் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் நிறைய பேருக்கு ரிசல்ட்ஸ் வர்றதில்லை. அதுக்காகவே ஹெர்பலைஃப்பில் கொடுத்த ஒரு அமேசிங் ப்ராடக்ட் தான் ஹெர்பலைஃப் ஸ்கின் பூஸ்டர். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இந்த ஹெர்பலைஃப் ஸ்கின் பூஸ்டர் எதுக்காக யூஸ் பண்ணணும், எந்த மாதிரியான ஸ்கின்னுக்கெல்லாம் இந்த ஸ்கின் பூஸ்டர் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இப்போ தரப்போகிறேன். ஹெர்பலைஃபோடைய HN ஸ்கின் பூஸ்டர் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சப்போர்ட் ஆகும். ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், நீங்கள் எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் தாராளமாக ஹெர்பலைஃப் ஸ்கின் பூஸ்டரை யூஸ் பண்ணலாம். ஸ்கின் பூஸ்டர் வெறும் முகத்துக்கு மட்டும் இல்லை, டோட்டல் பாடியோடைய ஸ்கின்னுக்கே சப்போர்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் அதில் உங்களுக்கு ஆக்னி இருக்குது, பிம்பிள்ஸ் இருக்குது, ஆயிலி ஸ்கின் இருக்குதுன்னா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், ஏஜிங் சைனாக இருக்கிற ரிங்கிள்ஸ்க்கு இது நல்லாவே சப்போர்ட் ஆகும். இப்போ நிறைய பேருக்கு சின்ன வயசுல ரிங்கிள்ஸ் வருது. இந்த ரிங்கிள்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்கின் பூஸ்டர் சப்போர்ட்டாக இருக்கும். மூணாவதா, டார்க் சர்க்கிள்லேருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணுது. நாலாவதா, ட்ரை லிப்ஸ். ட்ரை ஸ்கின் மட்டுமே நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ட்ரை லிப்ஸ் இருக்கவங்களும் ஸ்கின் பூஸ்டர் எடுத்தீங்கன்னா உங்களுடைய லிப்ஸ் நல்லாவே ஹெல்த்தியாக மாறும். நெக்ஸ்ட், ஸ்ட்ரெச் மார்க்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் ஆகும். இப்போ ஆஃப்டர் ப்ரெக்னன்சியும் இல்லை நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க, வெயிட் கெயின் ஆகி எக்ஸ்ட்ரீம் வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது வர ஸ்ட்ரெச் மார்க்ஸையும் இது நல்லாவே பேக் டு நார்மல் வரத்துக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்ததா, பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருக்குமே இருக்க காமனான பெரிய பிரச்சனை என்னன்னா பாத வெடிப்பு. இந்த பாத வெடிப்பும் டீஹைட்ரேஷனால தான் வர்றது, ஸ்கின்னுடைய டீஹைட்ரேஷன். இந்த பாத வெடிப்பையும் சரி பண்ணி ப்ராப்பராக பேக் டு நார்மல் ஸ்கின் வரத்துக்கு சப்போர்ட் பண்ணும். நிறைய பேருக்கு நெயில்ஸில் சொத்த விடுறதும் அடிக்கடி உடையறதும் காமனான பிரச்சனையாக இருக்கும். இதுவுமே ஸ்கின் பூஸ்டர் எடுக்கும்போது சரியாகும். அடுத்த பெரிய பிரச்சனை ஹேர் ஃபால். இந்த ஹேர் ஃபால்காக நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ரெகுலராக ஸ்கின் பூஸ்டர் கன்சியூம் பண்ணும்பொழுது ஹேர் ஃபாலும் ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸ்கின் பூஸ்டர் ரெகுலராக கன்சியூம் பண்ணும்பொழுது என்னென்ன ப்ராப்ளம்லாம் சரியாகும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதை எப்படி ஸ்கின் பூஸ்டர் சரி பண்ணுது அப்படின்றத பார்க்கலாமா? ஸ்கின் நம்ம உடலுடைய லார்ஜ் பார்ட். இதை ப்ராப்பரான நியூட்ரிஷனை நம்ம கொடுக்கும் பொழுது உள்ள இருக்க டாக்ஸின்ஸ் அது ரிமூவ் பண்ணி நம்மளை ஹெல்த்தியான வேல மாற்றும். ஸோ நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சியும் கொலாஜன் டிஃபிஷியன்சியும் தான் இந்த மாதிரியான பிரச்சனைக்கு காரணம். இதை தான் சரி பண்ணுது ஸ்கின் பூஸ்டர். ஸ்கின் பூஸ்டரில் எந்த மேஜரான நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஸ்கின் எப்படி ரிப்பேர் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸ்கின் பூஸ்டர்ல மொத்தம் 6 மேஜரான ஸ்கின் நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. ஸ்கின் பூஸ்டருடைய மேஜரான நியூட்ரிஷன் கொலாஜன் இஸ் அ கொலாஜன் ட்ரிங்க். ஃபிஷ்லேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. அடுத்து விட்டமின் C, விட்டமின் B2, விட்டமின் B3, விட்டமின் B6 அண்ட் பயோட்டின். இது எல்லா நியூட்ரிஷனும் ஸ்கின் பூஸ்டர்ல இருக்குது. அதனால தான் இது பேரே ஸ்கின் பூஸ்டர். ஃபர்ஸ்ட் நியூட்ரிஷன் B2, விட்டமின் B2. இது ஒரு B காம்ப்ளெக்ஸ். இது ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்கு 1.1 mg தான் தேவை. ஸ்கின் பூஸ்டர்லேயே 0.8 mg வரைக்கும் பர் பேக்ல இருக்குது. B2 ரெகுலராக கன்சியூம் பண்ணும் பொழுது உங்களுடைய ஆக்னி ரெடியூஸ் ஆகும், உங்களுடைய ஸ்கின் டோன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும், கலர் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் உங்களுடைய ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா அந்த ஆயிலி பேலன்ஸ் ஆகும். உங்களுடைய ஸ்கின் ட்ரையாக இருந்தது அப்படின்னா அந்த ட்ரைனஸும் ரெடியூஸ் ஆகி உங்களுடைய ஹைட்ரேஷன் லெவல் பாதுகாக்கும். நெக்ஸ்ட் நியூட்ரிஷன் விட்டமின் B3 ஒரு நாளைக்கு நமக்கு 14 mg இருந்தா போதும் பர் பாடிக்கு. பட் ஸ்கின் பூஸ்டர்லயே 10 mg வரைக்கும் கொடுத்துட்றாங்க. இதை ப்ராப்பரா நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நம்மளுடைய உடம்புல இருக்க வாட்டர் லாஸ் ப்ரிவென்ட் பண்ணும். கெரட்டின் ட்ரீட்மெண்ட் நிறைய பேர் ஹேருக்காக பண்ணுவாங்க. அது என்னன்னா அதுவும் ஒரு வகையான புரோட்டீன் தான். அந்த கெரட்டின் நம்ம பாடியில கரெக்டா இருந்தது அப்படின்னா ஹேர் நல்லா இருக்கும். ஸோ B3 உங்களுடைய ஹேர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் ஆகும். அண்ட் ரிங்கிள்ஸை குறைக்கும்.
யங் ஏஜுக்கு சப்போர்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து விட்டமின் B6. விட்டமின் B6 ஒரு நாளைக்கு 1.3 mg நம்ம உடம்புக்கு தேவை. ஸ்கின் பூஸ்டர்லேயே 0.8 mg இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 80% இவங்களே கவர் பண்ணிடுறாங்க பர் சாஷேல. ஸோ விட்டமின் B6 ப்ராப்பராக நம்ம எடுக்கும் பொழுது நம்மளுடைய லுக், நம்மளுடைய ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கும். ஆன்டி டேண்ட்ரஃப் இது. ஸோ ரெகுலராக எடுக்கும்பொழுது நம்மளுடைய ஹேரில் இருக்க டேண்ட்ரஃப் லெவல் குறையும், யங் ஏஜிங் கொடுக்கும். நெக்ஸ்ட் விட்டமின் C. விட்டமின் சிக்கு நான் பெரிய இன்ட்ரொடக்ஷன் தேவையில்லை. ஸ்கின்னுக்காக பார்த்துக்கிறவங்க நிறைய பேர் விட்டமின் C சீரம் ஸ்கின்ல அப்ளை பண்ணுவாங்க. பட் இன்டர்னலாக விட்டமின் C எடுக்கிறது தான் ஸ்கின்னை வந்து நல்லாவே பாதுகாக்கும். ஒரு நாளைக்கு விட்டமின் C 75லேருந்து 90 mg வரைக்கும் தேவை. ஸ்கின் பூஸ்டர்லேயே 20 mg வரைக்கும் கவர் பண்ணி கொடுத்துட்றாங்க. விட்டமின் சியை ரெகுலராக எடுக்கும்பொழுது உங்களுடைய ஸ்கின் நல்லாவே க்ளோவாக இருக்கும். கொலாஜின் எடுக்கிறவங்க விட்டமின் சியும் சேர்த்து எடுக்கணும். அப்போதான் அந்த கொலாஜினை விட்டமின் C பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுனால தான் ஸ்கின் வந்து க்ளோவாகவும் இருக்குது. இதெல்லாம் விட்டமின் சியோட பெனிஃபிட்ஸ். அடுத்து ஸ்கின் பூஸ்டரில் இருக்க மேஜரான நியூட்ரிஷன் பயோட்டின். பயோட்டின் ஒரு நாளைக்கு 30 mcg வரைக்கும் நமக்கு தேவை. ஸ்கின் பூஸ்டோட பர் சாஷேல 18 mcg வரைக்கும் கொடுத்துட்றாங்க. பயோட்டினை நம்ம ரெகுலராக எடுக்கும் பொழுது நம்மளுடைய ஏர் லாஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். நம்மளுடைய நெயில்ஸ் எல்லாம் உடையாம பாதுகாக்கும். அதை விட ரொம்ப முக்கியம், நம்ம ஸ்கின்ல ஏதாவது மார்க்ஸ் வந்தது அப்படின்னா அந்த மார்க்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணி அந்த மார்க்ஸை இல்லாத மாதிரி மாத்துறது பயோட்டினுடைய முக்கியமான வேலை. அடுத்த முக்கியமான நியூட்ரிஷன் ஸ்கின் பூஸ்ட்ல இருக்கிறது கொலாஜின். இது வந்து கொலாஜின் ட்ரிங்க்னே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஸ்கின் பூஸ்டர். இந்த கொலாஜின் என்னன்னா, நம்ம பிறக்கும் பொழுது நம்ம ஸ்கின் ரொம்பவே யங்கா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கின் டேமேஜ் ஆகுது இல்லையா, நம்ம ஸ்கின்ல என்ன டேமேஜ் ஆகுதுன்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? நமக்கு ஏஜ் ஆக ஆக நம்ம ஸ்கின்ல டேமேஜ் ஆகுது கொலாஜின் தான். கொலாஜினும் ஒரு வகையான புரோட்டீன். ஒரு வீட்டுக்கு செங்கல் எவ்வளவு முக்கியமோ நம்மளுடைய ஸ்கின்னுக்கு கொலாஜின் ரொம்ப முக்கியம். இந்த கொலாஜின் ரிப்பேர் ஆகும் பொழுது நம்மளுடைய ஸ்கின் வந்து இம்ப்ராப்பர் ஆகி நம்மளுடைய ஏஜிங் ப்ராசஸ் ஃபாஸ்டா நடக்கும். ஸ்கின் பூஸ்டர் ஹை ரிச் கொலாஜின் ட்ரிங்க். இது ஃபிஷ்ல இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. கொலாஜின் யூஸ்வலா ஒரு நாளைக்கு நமக்கு 2.5 கிராம்லேருந்து 10 கிராம் வரைக்கும் தேவை. ஸ்கின் பூஸ்டர்ல 5.45 கிராம் வரைக்கும் கொடுத்துட்றாங்க. ஸ்கின் பூஸ்டர் நம்ம ரெகுலராக எடுக்கும் பொழுது இந்த கொலாஜின் ரீஃபில் ஆகும். நம்மளுக்கு இருக்கிற ஸ்ட்ரகிளே என்னன்னா, நம்ம சாப்பாட்டில் கொலாஜினை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை. அதனால தான் நம்மளோட ஏஜிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்மளுடைய வீட்டில் இருக்க செங்கலை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம ஸ்கின்ல இருக்க கொலாஜினை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா ஓவரால் ஸ்கின் ஹெல்த் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கும். எப்பயுமே எங்கா இருப்போம். நம்மளோட ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எதுவும் வராது. ஆக்னி, ஸ்கின்ல இருக்கிற எந்த ப்ராப்ளமும் கொலாஜினை நம்ம ப்ரொடெக்டடாக வச்சிருந்தோம் அப்படின்னா வராது. ஸோ அதை வந்து டெய்லி பேசிஸில் நம்ம எடுக்கிறது ரொம்பவே முக்கியம். நான் சொன்ன எல்லா நியூட்ரிஷனும் ஸ்கின்னுக்கு தேவையான மேஜரான ரொம்பவே முக்கியமான நியூட்ரிஷன்ஸ். பட் இந்த எல்லா நியூட்ரிஷனும் நீங்கள் ஒரு நாள் ஒரு வேலைக்கு சாப்பிடணும் அப்படின்னா மோர் தென் 1000 கேலரிஸ் நேச்சுரல் சோர்ஸ்லேருந்து கிடைக்கும். பட் ஹேர்பல் லைஃப் இதை நமக்கு சிம்பிளாக 34.4 கேலரிஸில் கொடுக்குறாங்க. ஸ்கின் பூஸ்டர் சாஷேஸ்ல கொடுத்துக்கிறதுனால நம்ம எங்கே வேணால் கேரி பண்ணலாம். ஸோ ஈஸி டு கேரி, ஈஸி டு ப்ரிப்பேர். ஜஸ்ட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சலாம். ஸ்கின் பூஸ்டரில் உங்களுக்கு 4.60 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்குது, 4 கிராம் கார்ப்ஸ் இருக்குது, பட் 0 ஃபேட். ஸ்கின் பூஸ்டர் லோ கேலரி அண்ட் ஹை நியூட்ரிஷன். பட் நான் இந்த வீடியோவில் சொல்லாத விஷயம் என்னன்னா, ஸ்கின் பூஸ்டரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும், எந்த டைமில் குடிச்சா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லலை. உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் ஹெர்பல் லைஃப் இண்டிபெண்டன்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். உங்களுக்கு ஸ்கின்னுக்கு தேவையான நியூட்ரிஷனும் கொடுத்து பர்சனலைஸ் டயட் பிளான் கொடுத்து உங்களுடைய ஃபாஸ்ட் ரிசல்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். இன்கேஸ் நாங்கள் கொடுக்குற டயட்டில் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரல அப்படின்னா 30 days மணி பேக் கேரண்டியும் கொடுக்குறோம். இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க? ஸ்க்ரீனில் தெரியுற எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்கள் வெல்னஸ் கோச் உங்களுக்கு பர்சனலைஸ் டயட் பிளான் கொடுத்து உங்களோட ஹெல்தியான ஸ்கின் ரிசல்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்கின் பூஸ்ட் ரிலேட்டாக இருக்க எல்லா டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே. பை பை.